கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபியுங்கள். முக்கியமாக வருகிற டிசம்பர் கிறிஸ்மஸ் நாட்களுக்குள்ளாக தமிழ்நாடு முழுவதிலும் 25,000 கிராமங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கர்த்தருக்குள் ஒரு பெரிய ஒரு இலக்கை வைத்திருக்கிறோம். ஆண்டவர் கொடுத்த இலக்கு, ஆண்டவர் கொடுத்த இது பாரம். இது கடைசி கட்டளைங்க. எங்கள் தாத்தா அவர் செத்து போயிட்டாரு. அவருடைய நினைவு நாளை கொண்டாடும் போது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அவருக்கு பிடிச்ச மிச்சர், சொக்கலால் பீடி, சுருட்டு எல்லாம் அங்கே போய் சுடுகாட்டில் போய் வச்சுட்டு வந்தோம். எங்களுடைய தாத்தாவுடைய கடைசி ஆசை, அவருக்கு பிடிச்சது என்ன? அவருக்கு ஒரு கோட்டு பாட்டில் பிடிக்கும், அதையும் வச்சுட்டு வந்தோம். எனக்கு இப்போ ஏசப்பா கிறிஸ்துக்குள்ளே வந்த பிறகு அவருடைய கடைசி கட்டளையே உலகம் முழுவதும் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள்னு சொல்லி, அதுதாங்க கடைசி கட்டளை. இதை நம்ம எல்லாரும் மறந்துட்டோங்க. சுவிசேஷத்தை கேட்குற ஜனங்கள் ஆயத்தமாக இருக்கிறாங்க. ஒருவேளை எதிர்ப்புகள் வருது, தான் நிறுத்திட்டோம். 1000 கிராமத்தில் ஊழியம் செஞ்சால் 20 கிராமத்தில் எதிர்ப்பு வருதுங்க. வந்தால் என்னங்க, இயேசு கிறிஸ்து நாட்களில் இந்த எழுப்புதல் இல்லையா? பவுல் காலங்களில் உள்ள எதிர்ப்புகளாக இப்போ இருக்குது அப்படின்னா இல்லைங்க. ஒருவேளை 1020 கிராமத்தில் எதிர்ப்பு இருக்கிறது சொன்னேன். 20 கிராமத்தில் எதிர்ப்பு இருக்குன்னு 980 கிராமத்தில் ஊழியம் செய்யாமல் இருக்கிறது நியாயமாங்க? நான் சொல்கிறேங்க, நாம் செய்வது நியாயம் அல்ல. இந்த செய்தியை கேட்கிற கிறிஸ்துவ நண்பர்களே, நீங்களும் நானும் சபைகளும் ஊழியர்களும் செய்கிறது நியாயம் அல்ல. இது நற்செய்தி அறிவிக்கும் நாள். இயேசு கிறிஸ்துவ அறியாமல் எத்தனையோ கிராமில் லட்சக்கணக்கான ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கும் போது நான் மாத்திரம் கிறிஸ்மஸை கொண்டாடலாமா? அர்த்தம் இருக்காங்க. இதெல்லாம் நியாயமாங்க? போன வருஷத்தில் 10,000 கிராமங்களில் காஸ்பல் அறிவிக்கணும்னு இலக்கு வச்சோம். ஆனால் அவ்வளோ பண்ண முடியல. ஏறக்குறைய 9,000க்கும் 27 கிராமம் நினைக்கிறேன், அவ்வளோதான் பண்ணோம். ஒரு 1000 கிராமத்தில் பண்ண முடியல. ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள், மேன் பவர் இல்லை, களைச்சி போயிட்டோம். ஆனால் இந்த வருஷத்தில் 25,000 ஒரு பெரிய இலக்கை நாங்கள் வைத்திருக்கிறோம். நீங்கள் சொல்லலாம், ஏன் பிரதர் போன வட்டமே இலக்கு அடையில இந்த வருஷம் இப்போ என்னங்க காசை பணம் அங்கே வாயாங்க வலிக்க போகுது? தமிழ்நாட்டில் எல்லாத்தையும் அறிவிக்கணுங்க. இந்த பாரத்தை சொன்னபோது இயேசு விடுவிக்கிறார் மோகன் சி லாசரஸ் அண்ணன் அவர்கள் சொன்னார்கள், கிராமங்கள் தோறும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு சுவிசேஷ புஸ்தகத்தை அவங்க பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்களேன், 4 சுவிசேஷ புஸ்தகத்தில் இணைத்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இணைத்து ஒரே புஸ்தகமாக அழகாக பிரிண்ட் பண்ணியிருக்கிறார்கள். இப்போ காண ஒரு கல்யாணம் யோவானில் தான் இருக்கும், மத்தேயு, மார்க்கு, லூக்காவில் இருக்காது. இப்படி எல்லா அற்புதங்களையும் ஒருத்தர் வாசிக்கணும், கிராமத்தில் உள்ளவங்க வாசிக்கணுங்கிற அழகாக ஒரு பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ஒரு புஸ்தகம் ஏறக்குறைய எல்லாம் சேர்த்து பார்த்தா 10 ரூபா ஆகுங்க. 40 லட்சம் புக்குகளை எங்களுக்கு தாங்க கிராமங்களுக்கு. அண்ணன்ட்ட கேட்டிருக்கோம், ஆனால் சந்தோஷமாக இவ்வளோ பெரிய தேவைகளை தருவதாக ஒத்துருக்கிறார்கள். போன வருஷம் நாங்கள் 10,000 கிராமத்தில் சுவிசேஷம் அறிவிக்கணும்னு சொல்லும்போது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. 5 நாள் போயிருப்போம். 3 நாள்லே ட்ராக்ஸு காலி ஆயிடுச்சு. மீதி 2 நாள் கொடுக்குற கைப்பொழுது இல்லாமல் திரும்பி வந்துட்டோம். மதுரையில் 1 நாள் ஊழியத்தை கட் பண்ணணும், ட்ராக்ஸே கிடைக்கல எங்களுக்கு. ஆனால் இந்த வருஷங்க லட்சக்கணக்கான புஸ்தகங்களை இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலியம் கொடுத்திருக்கிறார்கள். இதை அறிவிக்க போகிறோம். இந்த செய்தி கேட்கிற நீங்களும் இந்த ஊழியத்தோடு பங்கு வரலாம். ஒருவேளை ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாரானால், அரசாங்க வேலையோ தனியாரில் வேலை பார்க்குறீங்களா, நீங்கள் ஒரு 5 நாட்களோ 6 நாட்கள் லீவ் போடுங்க. எதுக்கோ லீவ் போடுறீங்க, ஏசப்பாவுடைய சுவிசேஷ ஊழியத்துக்கு லீவ் போடுங்கங்க. லீவ் போட்டு நினைச்சணும், திங்கக்கிழமை கிளம்பி இங்கே வந்துடுங்க. நல்ல ஓய்வு எடுத்துட்டு செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு நல்ல சுவிசேஷ ஊழியம் செய்யறதுக்கான ஆலோசனைகளை நான் சொல்லிக் கொடுக்குறேன். புதன்கிழமையில் எங்களுடைய மிஸ்டரிகள் 38 டிஸ்ட்ரிக்ட்லையும் இப்படிப்பட்ட ஊழியத்திற்காக புறப்பட்டு செல்வார்கள். அதில் ஏதாவது ஒரு குழுவோடு கூட நீங்கள் இணைந்து கொண்டு அவர்கள் தங்குற இடத்துல தங்குங்க, அவங்க சாப்பிட்ற இடத்துல சாப்பிட்டுட்டு ஊழியம் செய்யுங்க. போதும் ஐயா, அல்லேலூயா. நீங்கள் வாங்கலேன், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் பிரதர், நாங்கள் விருதுநகர்னா வர முடியாது. எங்கள் கிராமத்தில், சொந்த கிராமத்தில் ஒரு 200 குடும்பங்கள் இருக்கிறது. அந்த 200 குடும்பங்களுக்கு நான் சுவிசேஷத்தை அறிவிச்சுக்கிறேன். எனக்கு அந்த சுவிசேஷ புஸ்தகத்தை தாங்கன்னு சொல்லுங்கள், எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்கள் வீடுகளுக்கே வந்து அந்த ஒரு பெட்டியில்
200 புக்கு இருக்கிற ஒரு பெட்டிங்க. அதை உங்களுக்கு வந்து தர்றோம். நீங்களும் உங்கள் குடும்பமாக சேர்ந்து வீடு வீடாக போய் இயேசு பற்றி அறிவிங்கங்க. நீங்கள் அதை பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. எப்படியாவது சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் ஐயா. நல்லா ஞாபகம், நான் சொல்கிறது கணேசங்க, கற்பையா சரஸ்வதி கணேசன். 27 வருடங்களாக ஏசப்பாவுடைய ஊழியத்தை நான் செய்கிறேங்க. நானும் என்கிட்ட இருக்கிற ஏறக்குறைய 1200 மிஷனரிகள் மாத்திரம் இந்த ஊழியத்தை நிறைவேற்ற முடியாதுங்க. 25,000 கிராமத்தில் ஊழியம் செய்ய முடியாது. நீங்களும் வாங்கலேன், உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் தாங்கலேன். ஒன்றும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஜெபக்குழுவாக உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களை சேர்த்து வச்சு இந்த திட்டம் நிறைவேற ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஜெபக்குழு நடத்துகிறவங்கள்ட்ட இந்த பாரத்தை, இப்படி ஒரு கிராம விஷயத்தில் இப்படி ஒரு பெரிய ஒரு இலக்கு வச்சுருக்குறாங்க, அவங்களுக்கு ரொம்ப ஜெபம் தேவை இருக்குதுன்னு சொல்லி உங்கள் இந்த ஜெபக்குறிப்புகளை அனுப்பி வைங்க. பாருங்கள், திருச்சியில் நாங்கள் போய் குழுவாக போய் ஊழியம் செஞ்சோம். கிட்டத்தட்ட 6 4 வீலர்ஸ், என்ன 6 வேன்கள் ரிப்பேர் ஆயிருச்சுங்க. எவ்வளோ போராட்டங்கள் பாருங்கள். உங்களுடைய ஜெபங்கள் எங்களுக்கு தேவைங்க. நீங்கள் ஜெபிக்கும் போது கிராமங்களை திறந்த வாசலை கொடுப்பார், பிசாசின் பிடியிலவர்களை விடுதலையாக்குவார், வியாதிகளை சுகமாக்குவார். தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிங்கள் ஐயா. ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்வதற்கு 1000 ரூபாய் வேணுங்க. 1000 ரூபாய் கொடுக்குற 25,000 பேர்கள் தேவை, 25,000 குடும்பங்கள் தேவை. அல்லது உங்கள் வீட்டில் குடும்பத்துச்சுன்னா 1000 ரூபாய் கொடுக்கலாம். இல்லை உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருடைய பேர்களையும் நீங்கள் 1000 ரூபாய் கொடுக்கலாம். உங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கீங்களா, 1000 ரூபா வீதமாக 4000 ரூபா தாங்க. உங்கள் பேரப்பிள்ளைகள் சேர்த்தா நீங்கள் ஒரு 10 கிராமத்தை தாங்க. ஒன்றும் இல்லைங்க, உங்கள் குடும்பத்தின் சர்வம் முடியுமானால், இது பிரதான கட்டளை, முக்கியமான ஊழியம் என்பதை ஆண்டு உங்களுக்கு பாரம் கொடுப்பாரானால், உங்களால் என்ற ஒரு 100 கிராமத்தில் ஊழியம் செய்வதற்கு 1,00,000 ரூபாய் தரலாம். நீங்கள் 1000 ரூபாய் என்ன செலவுன்னு என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். மிஸ்டரியுடைய பிரயாண செலவு இருக்கிறது. அங்கு ஒரு கிராமத்தில் ஊழியம் செஞ்சால் ஒருத்தர் அல்லது 2 பேர் முழு பைபிள் கேட்பாங்க. கேட்கும்போது, ஐயோ பைபிள் இல்லையே, நாங்கள் அடுத்த முறை கொண்டு வரணும், அவங்கள பார்க்க முடியாதுங்க. அப்படி பார்த்தாலும் அவங்க அட்ரஸ் கண்டுபிடிச்சி மறுபடியும் கொடுக்க முடியும், வீட்டில் எதிர்ப்புகள் வந்துடும். அவங்க கேட்கும் போது கொடுத்துடணுங்க. ஒரு கிராமத்துக்கு 1000 ரூபாய் தேவைங்க. ஜெபியுங்கள் ஐயா. இயேசு அழுது கொண்டு இருக்கிறார். என் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் கண்ணீரோடு இன்றைக்கும் அழுது கொண்டு இருக்கிறார். அதனால தான் இந்த 27 வருடங்களாக ஊழியம் செய்கிறேன். வாங்களேன், நீங்களும் ஏசப்பா கண்ணீரை துடைங்களேன். உங்களுடைய பங்களிப்பை கொடுத்து கண்ணீரை துடைங்களேன். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்மளை பயன்படுத்துவார். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? இப்பொழுதும் ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டுடைய சமூகத்தில் நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். பாருங்கள், செய்தி என்பதுங்க ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவதுங்க. இந்த என் முன்னுக்கு இந்த செய்தி கேட்குற உட்கார்ந்து இருக்கிற அருமையான தேவடைய பிள்ளைகளே, உங்களுக்கு என்ன தேவையோ அந்த வார்த்தைகளை தான் என் மனசில் ஆண்டவர் போடுவார். அல்லேலூயா. பாருங்க, திருநெல்வேலியில் ஒரு கூட்டத்தில் பேசுவதற்காக நான் போயிருந்தேன். அப்பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை ஆண்டவர் எனக்கு காண்பித்து கொடுத்து, அவர்கிட்ட போய் நீ பேசணும். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன பேசணும் ஏசப்பா? நீ பயப்படாதே, ஆண்டவர் உன் கூட இருக்கிறா, நீ சொல்லு, நான் கூட இருக்கிறேன், அவனை பயப்பட சொல்லாத, அப்படி சொல்றார். நான் பாருங்க, எனக்கு சொல்றதுக்கு போய் யார் தெரியாதவங்ககிட்ட போய் இதை எப்படி சொல்றதுக்கு, அவங்க டீசெண்டா அப்படி இருக்கிறாங்க. இருந்தாலும் என் மனதை தைரியப்படுத்தி கொண்டு ஆண்டவருடைய சொன்ன வார்த்தையை சொன்ன போது, அந்த வார்த்தை அவர்களுக்கு தேவையான தீர்க்க தரிசன வார்த்தையாக இருந்தது. அவர்கள் தன்னை குறித்து, தனக்கு வருகிற ஆபத்துகளை குறித்து, சத்ருக்கள் நிமித்தமாக நான் கொலை செய்யப்படுவனோ, அடிக்கப்படுவனோ, யாராவது எனக்கு தீங்கு செய்வாங்களா சொல்லி பயந்து வாழ்கிற ஒரு மனிதர் அவர். ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னவுடன் ஆண்டவரை அவர் துதித்தார். நிஜமான தீர்க்க தரிசன வார்த்தைகள் என்று ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி, ஆண்டவரே என்கிட்ட பேசிட்டாருன்னு சொல்லி தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற பயத்தை விட்டு விலகினார். அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்களும் ஏதோ ஒரு பயத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்குறீங்களா? இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாதே. அல்லேலூயா. பாருங்க, சொல்லும்போது பயப்படாதுன்னு சொல்லிட்டு விட்டா பரவாயில்ல, அடுத்து என்ன சொன்ன, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உன் கூட இருக்கிறேன்ப்பா, நீ பயப்படாதுன்னு சொல்றாரு. பாருங்க, ஆண்டவர் பேசுகிற ஒவ்வொரு தீர்க்க தரிசன வார்த்தைகளும் நம்மை பக்தி விருத்திக்கு ஆண்டவரிடத்துல இன்னும் கிட்ட சேர வைக்கிறது.
அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுக்காக நான் ஜெபித்த போது ஏசப்பா எனக்கு ஒரு வசனத்தை காண்பித்து கொடுத்தார். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 2வது 3வது 4வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கு ஈசாக்கு தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிடுகிறார். பிள்ளைகளில் இருக்கிற ஒரு பிள்ளை ஏசாவை கூப்பிடுகிறார். அவனிடத்திலே தன்னுடைய மனதில் உள்ள ஆசையை அவருக்கு சொல்லுகிறார். ஈசாக்கு முதிர் வயதாயிருச்சு. அவருக்கு மரிக்கிறதுக்கு முன்பாக தனக்குள்ளாக ஒரு ஆசை இருக்குதுங்க. அந்த ஆசையை தீர்த்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஏசாவை அழைக்கிறார். அழைச்சிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது அவன், நான் முதிர் வயதானேன், என் மரணம் இன்ன நாளில் என்று அறியேன். ஆகையால் நீ உன் ஆயுதங்களாகிய உன் அம்புரா துணியையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்திற்கு போய் எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு பிரியமாய் இருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கவும் நான் மரணம் அடையும் முன்னே என் ஆத்துமா உன்னை ஆசிர்வதிக்கும் இடத்தில் கொண்டு வா என்றான். ஹல்லேலூயா. பாருங்க, தகப்பன் தன் பிள்ளை இடத்துல, அப்பா நான் சந்தோஷம் அடைய விரும்புகிறேன், என்ன நீ சந்தோஷப்படுத்தணும். அதற்கு என்ன செய்யணும், நீ போய் வேட்டையாடி எனக்கு பிரியமானபடி அதை சமைத்து என்னிடத்தில் கொண்டு வா என்று சொல்லி இந்த தகப்பன் ஏசாவிடத்துல தன் பிள்ளை இடத்திலே கேட்கிறார். இந்த தகப்பன் பிள்ளையுடைய உறவுகள் எத்தனை அன்புள்ளது ஐயா. என்னுடைய தகப்பனார் பேர் கருப்பையா. நான் ஒவ்வொரு முறை என் தகப்பனாருடைய அன்பை யோசித்து பார்க்கும் போதெல்லாம் என் கண்களில் இருந்து கண்ணீர் வந்து விடும். அத்தனை அன்பு ஐயா. நான் விருதுநகரில் இருக்கிறேன். எங்களுடைய தகப்பனார் திருநெல்வேலிங்கிற ஒரு இடத்துல வேலை பார்த்தாருங்க. ஆல் இண்டியா ரேடியோ அதில் செக்யூரிட்டியாக மிலிட்ரி ரிட்டையர்ட் ஆகி அங்கே வேலை பார்த்தாங்க. பாருங்கள், ஒவ்வொரு வாரங்களும் என்னுடைய தகப்பனார் என்னுடைய வீட்டிற்கு வருவார்கள். சனிக்கிழமை ஆச்சுன்னா எங்கள் அப்பா வருவாருன்னு சொல்லி காத்திருப்பேன். நீ நினைச்சிடாதீங்க அப்பா மேலே அன்புனால காத்திருக்கேன்னு நினைச்சிடாதீங்க. என்னுடைய தகப்பனார் திருநெல்வேலியிலேருந்து பஸ்ஸில் விருதுநகர் வரமாட்டாங்க. திருநெல்வேலிக்கு விருதுநகருக்கு 100 கிலோமீட்டருங்க. எங்கள் அப்பா என்ன செய்வோம் தெரியுமா, சைக்கிள்லேயே வருவாருங்க. என் உறவுக்காரங்கள்லாம் கேட்பாங்க, ஏன்பா கற்பையா ஏன் அங்கேருந்து சைக்கிளே ஓட்டிகிட்டு வர்ற, பஸ்ஸில் வர வேண்டியதானே அப்படின்னு கேட்டால் எங்கள் அப்பா சொல்லுவாங்க, இல்லை அந்த பஸ்ஸுக்கு கொடுக்குற பணத்துக்கு இன்னும் ஒரு 2-3 கிலோ சேவு எக்ஸ்ட்ரா வாங்கிட்டான், என் பிள்ளைகள் எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்களான்னு சொன்னேன். என்ன அன்பு ஐயா. தகப்பனுடைய அன்பு என்பது மாறாதது ஐயா. விலையேறு பெற்ற அன்பு ஐயா. அன்பு பாருங்கள், அப்படி அன்பு செலுத்துகிற ஒரு தகப்பனார். அல்லேலூயா. பாருங்கள், சிறு வயதிலிருந்து அவ்வளோ அன்பாக நாங்கள் 6 பிள்ளைகளை எங்களை தகப்பனார் வளர்த்தார். ஆனால் எங்களுடைய தகப்பனார் வயதான பின்பாக நான் அவங்களை பார்க்கும்போதெல்லாம் நான் அவங்ககிட்ட கேட்பேன், அப்பா உங்களுக்கு என்ன வேணும், நான் உங்களுக்கு என்ன வாங்கி வரணும், உங்களை சந்தோஷப்படுறதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்பேங்க. இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏசப்பா, நானும் நீங்களை விரும்பாமையிலே, நானும் நீங்களும் சத்துருக்குள்ளாக இருக்கையில், பாவிகளாக இருக்கையிலே அவர் நம்மை தேடி இந்த உலகத்திற்கு வந்தார். நமக்காக அவர் சிலுவையில் இரத்தம் சிந்தினார். நானும் நீங்களும் பெற வேண்டிய தண்டனை அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. எத்தனை அன்பையா. தன்னுடைய ஜீவனையும் நமக்காக அவர் கொடுத்தாரே. அல்லேலூயா. இப்பொழுது தன்னையே கொடுத்த அவர் என்னிடத்துல உங்களிடத்துல ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறார். தகப்பனாய் இயேசு கிறிஸ்துவும் ஏதோ ஒன்றை என்னிடத்துல உங்களிடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருங்க. இந்த செய்தி கேட்கிற சகோதரனே, உனக்காக ஜீவனை கொடுத்த ஏசப்பா உன்னிடத்துல ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறார். இந்த பைபிளில் இதை வாசிக்கும் போதெல்லாம் என்னுடைய தகப்பனுடைய அன்பும் என் கண்கள் முன்பாக வந்தது. ஏசப்பாவுடைய அன்பும் என் கண்கள் முன்பாக வருகிறது ஐயா. எத்தனை அன்பு ஐயா. ஈசாக்கு தன் பிள்ளையை பார்த்துக்க, நான் சந்தோஷப்படும்படி, என் மனது சந்தோஷப்படுத்தும்படி நான் புசிப்பதற்காக வேட்டையாடி எனக்கு பிரியமானபடி சமைத்து கொண்டு வா என்று அழைக்கிறார். அல்லேலூயா. அருமையான அந்த செய்தியை கேட்கிற சகோதரனை சௌரியே, நீங்கள் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை திரும்பி பாருங்களேன். இந்த இயேசு என்ற தகப்பன் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு அற்புதம் செய்திருக்கிறார். நான் யோசித்து பார்த்தா ஒரு புஸ்தகமே போட்டுடலாங்க. என்னுடைய வாழ்க்கையில் ஊழி பாதையில் திடீரென்று ஒரு நாள் ஒரு விபத்து நடந்தது. என்னை சுற்றி உள்ளவர்கள் எல்லாரும் நினைத்தார்களாம், இந்த விழுந்து கிடக்கிற இந்த நபருக்கு உயிர் இல்லை,
எதுவுமே இல்லையா, உயிரே இல்லை. இறந்து போயிட்டா நினச்சி தான் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சென்றோம். ஆனால் பாருங்கள், என் ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்தார் ஐயா. டாக்டர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். முதல்ல செக் பண்ணும்போது மூச்சு பேச்சு ஒன்றுமே இல்லை, இறந்து போயிட்டான்னு தான் டாக்டர்னு நினச்சார்களா. திடீரென்று எனக்குள்ளாக என் ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார் ஐயா. கொடிய விபத்துகளிலிருந்து என்னை பாதுகாத்தார். கொடிய வேதனைகளிலிருந்து, அவமானங்களிலிருந்து, நிந்தைகளிலிருந்து ஆண்டவர் என்னை பாதுகாத்தார். இன்னும் பாருங்க, நான் ரட்சிக்கப்பட்டதே எதற்காக? 6 மாசத்துல நான் செத்து போயிடுவேன்னு சொல்லி டாக்டர் எனக்கு மரண தேதி முன்குறிச்சிட்டாருங்க. நான் சாக வேண்டியவன் என் இருதய வியாதினாலே. நான் எல்லா இடங்களுக்கு டாக்டர் சொன்னாருன்னு சொல்லி, கடவுள் தான் உங்களை காப்பாற்ற முடியும்னு சொல்கிறார். கடவுளை தேடி எல்லா இடத்துக்கு போனேன், ஒரு மாற்றமும் இல்லை. சாகிற நிலைமையில் சரி சாகுறது சாப்பிட்றோம், இந்த கிறிஸ்தவங்க சாமியை கும்பிட்டுட்டு சாவோன்னு சொல்லி ஏசாமியை பார்க்க வந்தேன். எனக்கு ஏசாமியை பிடிக்காது. எங்கள் ஊருக்கு யாராவது இயேசுவை பற்றி சொல்ல வந்தால் பெரிய ஒரு அருவாளை எடுத்து அவர்களை பயமுறுத்துவேன், வாக்குவாதம் பண்ணுவேன், வழக்காடுவேன். இயேசுதான் கடவுள் என்பதற்கு என்ன நிச்சயம்? ஏன் வெளிநாட்டு சாமியை சொல்ல வர்றீங்க, மதம் மாற்ற வர்றீங்க? பாருங்க, இயேசு கிறிஸ்துடைய பின்பற்றுங்கிறது மனமாற்றம்தான், இது மதம் கிடையாது. கணேசன் இயேசுவை பின்பற்றுகிறான். கணேசனுடைய இருதயத்தை ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். இந்த செய்தி கேட்கிற சகோதர சகோதரியை, உன் மனது மாறினால் போதும். நீங்கள் மனம் திரும்பினால் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டு. நான் உங்களுக்கு தருவேன்னு சொல்லி உங்களை என்னையும் ஆண்டவர் அழைக்கிறாருங்க. நான் பாருங்க, இவ்வளவு வியாதியோடு கூட ஜெபித்தேன். ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்தார். இப்போ ஆண்டவர் என்னிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? இந்த ஏசாவிடத்துல ஈசாக்கு என்ற தகப்பனை எதிர்பார்த்தது போல அவரை நான் சந்தோஷப்படுத்தணுங்க. ஏதாயில நான் செய்யணுங்க. காலையிலேருந்து இரவு வரை 27 வருடங்களாக நான் ஏசப்பாவை எப்படியாவது சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி என்னால் என்றதெல்லாம் நான் செய்கிறேங்க. நான் அடிக்கடி கிராமத்தில் இருக்கிற வாலிப தம்பிமார்களுக்கு, தங்கச்சிமார்களுக்கு, இல்லை என் உடன் ஊழியர்களுக்கு நான் சொல்லி கொடுக்கும்போது சொல்கிறேன், ஏசப்பாவை ஐஸ் வச்சுக்கோங்க, ஐஸ் வைங்க. ஐஸ் வைக்கிறதுனா என்னங்க? குளிர பண்ணுறது தான். எங்கள் அப்பாட்ட ஏதாவது எனக்கு வேணும்னு சொன்னால் எங்கள் அப்பாட்ட எப்படி பேசணும்னு தெரியுங்க. அவரை நான் அழகாக பேசுவேன், என்னை தாழ்த்துவேன், என் முகத்தை ஒரு மாதிரி வச்சுட்டு என் சொந்த அப்பா கற்பையாட்ட போய் சொல்லுவேன். அவர் உடனே என்னை நம்பி நான் கேட்குறத கொடுத்து விடுவாருங்க. இந்த ஏசப்பாவிடத்துல அப்படித்தான் ஐயா. ஏசப்பாவை ஐஸ் வைக்கிறேங்க, ஏமாத்தலைங்க. ஒருவேளை இந்த ஏசா அவன் வேட்டையாடு, உண்மையாக வேட்டையாடி அப்பாவுடைய அந்த ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்லி வேட்டையாட போயிடுறான். ஆனால் இது எல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிற அங்கு யாக்கோபுடைய அம்மாவும் கூட்டணியை சேர்ந்து ஏமாற்றுகிறார்கள். தன் ஆட்டு மந்தையில் இருக்கிற ஒரு ஆடை எடுத்து சமைத்து ஏசாயாவை போல நடித்து அந்த ஆசீர்வாதங்களை திருட நினைக்கிறார்கள். இன்றைக்கு ஏனையா எழுப்புதல் இல்லை, ஊழியக்காரர்கள் உண்டு ஆனால் ஊழியங்கள் இல்லை. கிறிஸ்தவர்கள் உண்டு ஆனால் அவரிடத்தில் கிறிஸ்து இல்லை. விசுவாசிகள் உண்டு ஆனால் அவரிடத்தில் விசுவாசமே இல்லை ஐயா. கிறிஸ்தவர்கள் என்றால் என்ன அர்த்தங்க? கிறிஸ்து பிளஸ் அவன் கிறிஸ்தவன். ஏசு கிறிஸ்து கூட இருக்கணுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவனாலே கனி கொடுக்கணுங்க, கிறிஸ்தவங்கனாலே அன்பா இருக்கணுங்க. நான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா, வெக்கம், மானம், சூடு, சொரணை இருக்கக்கூடாதுங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்கன்னு சொல்றீங்களா, நீங்கள் ஒரு செத்த பாம்பு போல இருக்கணும். செத்த பாம்பு நழுக்குன்னு ஒரு மிதிங்க, அது படம் எடுக்குமா? ஒரு கிறிஸ்தவனாகி உங்களிடத்துல என்னிடத்துல யாராவது திட்டுறாங்களா, ஒரு புன்முறுவல் இருக்கணும், சிரிப்பு இருக்கணும், கனிகள் வெளிப்படணுங்க. இதுதான் ஐயா கிறிஸ்தவ வாழ்க்கை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு யாக்கோபை போன்று ஏமாற்றுகிறவர்கள், ஏமாற்ற சொல்லி கொடுக்கிற தாயார்கள் ரெபேக்காள். இந்த செய்தி கேட்கிற சகோதரன் சோரே, உங்க பிள்ளைக்கு நீங்க ரெபேக்காள் போல தப்பானதை நீங்க சொல்லி கொடுக்காதீங்க. ஊழியத்துக்கு வந்த புதுசுங்க எனக்கு நல்ல பழக்கத்தை சொல்லி கொடுத்த ஊழியக்காரங்களும் கிறிஸ்தவங்களும் ரொம்ப குறைவுங்க. எதெல்லாம்
தவறாக சொல்லி கொடுக்க முடியுமா? அதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஏன் தம்பி இவ்வளோ கிராமங்களில் ஊழியம் விபிஎஸ் நடத்தணும்னு சொல்கிற? நான் என்ன செய்வேன் தெரியுமா, ஒரு மாதிரிக்கு ஒரு கிராமத்தில் விபிஎஸ் ஒரு முறை நான் எடுத்து வச்சுக்கிறோம், அதனுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிருவேன். இந்த ஃபோட்டோஸை எல்லா இடத்துலையும் பயன்படுத்த வேண்டியதானே? எதுக்கு வருஷம் வருஷம் எவ்வளோ செலவழித்து நம்ம விபிஎஸ் எதுக்கு நடக்கிற? நமக்கு தேவை காணிக்க வரணும், அதுக்கு நீ இப்படி ஏமாத்தினா போதும். என்னையா இது கிறிஸ்தவம்? இல்லையா, நான் ஊழியம் செய்வதற்கு ஏமாற்றுவதற்காக இல்லை. பாருங்க, நான் கடந்த நாட்களில் வாலிபர் முகாம் வைத்தோம். ஆண்டவர் ஜெபித்த ஆயிரக்கணக்கான வாலிபர்களை அழைச்சிட்டு வர்றாங்க. அதில் ஒரு நண்பர் எனக்கு ஃபோன் அடித்து கேட்குறாரு, கணேசன், இந்த முகாம் மூலிமா எவ்வளவு பணம் நீ சம்பாதிச்ச? இல்லையா, பணம் சம்பாதிப்பதற்காக இல்லை, என் அப்பாவை சந்தோஷப்படுத்துவதற்காக. ஒரு பாவி மனம் திரும்பினால் என் தகப்பன் பரலோகம் சந்தோஷப்படும் என்று என் வேத புஸ்தகம் எழுதியிருக்கிறது ஐயா. என் வாழ்க்கை எல்லாம் என் இயேசுவை சந்தோஷப்படுத்த விரும்புகிறேன். ஏன் தெரியுமா, ஏசப்பா என் கண்ணீரை துடைச்சாருங்க. கொஞ்ச நாள் நல்லா இருந்தேன். டாக்டர் சொன்னாங்க, உங்கள் சரீரத்தில் வியாதி இருந்த அறிகுறி கூட இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆச்சரியப்பட்டேன். நான் இனிமேல் சாக மாட்டேனா? நான் உயிரோடு இருக்க போகிறேனா? வியாதி இல்லையா? எத்தனை சந்தோஷம் ஐயா. அந்த டாக்டர் சொல்லும் போது டாக்டர் அறியல, டான்ஸ் ஆடுற அளவிற்கு சந்தோஷம் ஐயா. அல்லேலூயா. இதுதானே ஆண்டவர் செய்கிற அற்புதம். கொஞ்ச நாள் நல்லா இருந்தேன். இந்த கிறிஸ்தவங்க சாமி எனக்கு சுகம் கொடுத்த நான் கொஞ்ச நாள் நல்லா இருந்தேன். கொஞ்ச நாள் கழிச்சு என் மனசுல சந்தேகம் வந்துருச்சுங்க. இயேசுதான் என்னை சுகமாக்குனா இருக்கு, என்ன நிச்சயம்? நம்ம எல்லா இடத்துக்கும் போகணுமே, அங்கெல்லாம் சுகம் கிடைச்சிருக்கலாம்ல. இயேசு நேரடியாக வந்தாருன்னு சொல்லி இயேசுவை மறுதலித்து விட்டேன் ஐயா. நன்றி இல்லாத கிறிஸ்தவனாக அவரை சந்தேகப்பட்டு விட்டேன். மறுபடியும் பாவம் செய்ய ஆரம்பித்து விட்டேன் ஐயா. ஆனாலும் இயேசு என்னை கைவிடவில்லை ஐயா. நான் ஒரு நாள் அதிகாலையிலே தூங்கி எந்திரிச்சு வீட்டிற்கு போக வேண்டும் என்ற ஆயத்தத்தோடு இருந்தபோது பூட்டின அறைக்குள்ளாக இயேசு எனக்கு கண்கள் முன்பாக தரிசனமானார். நான் அவரை முதலாக பார்க்கும்போது அவர் இயேசு என்று எனக்கு தெரியாது ஐயா. அவர் உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் அழுது கொண்டே இருந்தார். நானே தேவன், என்னை தவிர வேறு தேவர்கள் இல்லை, நான் இந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். என்னால் படைக்கப்பட்ட என் ஜனங்கள் இவங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், சமாதானம் தர விரும்புகிறேன், வியாதிகளை சுகமாக்கும்படி விரும்புகிறேன். ஆனால் யாருமே என்கிட்ட வரமாட்டாங்களே, என்னால் இல்லாமல் எங்கோ போய் கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி அழுது கொண்டே இருந்தார் ஐயா. என் கண்ணீரை துடைத்த இயேசு உலகத்தில் உள்ள எல்லா அவரை அறியாத ஜனங்களுக்காக அழுது கொண்டு இருக்கிறாரா? கிராமத்தில் உள்ள ஜனங்களுக்கு அழுது கொண்டு இருக்கிறாரா? சிறு பிள்ளைகளுக்காக அழுது கொண்டு இருக்கிறாரா? வாலிபர்களுக்கு அழுது கொண்டு இருக்கிறாரா? என் கண்ணீரை துடைச்சிட்டாரே, அப்ப நான் தானே அவர் கண்ணீரை துடைக்கணும். என்னை சந்தோஷப்படுத்திட்டார், உயிர் கொடுத்து அற்புதம் செஞ்சு. நான் அவரை சந்தோஷப்படுத்தணும் இல்லைங்க. ஈசாக்கு தன் பிள்ளை ஏசாவிடத்தில் விரும்பினது போல இந்த ஏசப்பா என்னிடத்துல விரும்புகிறார் ஐயா. அருமையான அந்த செய்தியை கேட்கிற சகோதர சகோதரியே, உன் வாழ்க்கை திரும்பி பாருங்க. எத்தனை அற்புதங்களை ஆண்டவர் செய்து உங்களை சந்தோஷப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்தின ஆண்டவரை நீங்க சந்தோஷப்படுத்த வேண்டாமாங்க? நீங்க அவரை மகிழ்ச்சி படுத்த வேண்டாமா? நீங்க அவங்களுக்கு கனி கொடுக்க வேண்டாமா? நான் ஊழியத்தை தொடங்கினங்க, ஏசப்பா அழாதீங்க ஏசப்பா, ஆத்துமாங்களுக்கு அழுறீங்களா? ஜனங்களுக்காக பரிதபிக்கிறீங்களா? நான் இருக்கிறேன் ஏசப்பா. 27 வருஷங்களாக அவரை சந்தோஷப்படுத்தும்படி என்னால் என்றதை செய்கிறேன் ஐயா. அவருக்கு என்னெல்லாம் சந்தோஷம். நான் ஜெபம் பண்ணா சந்தோஷப்படுறாருங்க. நான் பைபிள் வாசித்து அதன்படி நடந்தா சந்தோஷப்படுகிறார். நான் தெருவில் நின்று பிரசங்கித்தால் சந்தோஷப்படுகிறார். விபிஎஸ்ஐ நான் ஒழுங்கு செய்து நடத்தினால் சந்தோஷப்படுகிறார். எத்தனை அன்பு ஐயா. நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். நான் சாகிற வரை, இந்த கடைசி மூச்சு போகிற வரை என் ஏசப்பாவை சந்தோஷப்படுத்தவென்று என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருக்கிறேன். நீங்களும் ஒப்பு கொடுத்துங்களேன். நான் உங்களுக்கு சொல்லுவாங்க, அவர் கண்ணீரை நீங்கள் தொடச்சிங்கன்னா அவர் உங்கள் கண்ணீரை துடைப்பாருங்க. 27 வருஷமா இந்த கணேசன் ஏசப்பா கண்ணீரை நான் துடைக்கிறேங்க. துடைக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்கிறேன். அவர் என் கண்ணீரை துடைக்கிற, என்னை கனப்படுத்துகிறாருங்க, என்னை பயன்படுத்துகிறாருங்க, என்னை உயர்த்துகிறான், பேரை பெருமைப்படுத்துகிறார் ஐயா. அந்த ஆண்டவர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நீ அவரை சந்தோஷப்படுத்தும்படி ஒப்பு கொடுப்பா ஐயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோமே, துதிக்கிறோம் ஆண்டவரே.
ஆண்டவரே, ஈசாக்கு தன் பிள்ளையாகி ஏசாவிடத்தில் விரும்பினது போல இன்றைக்கு எங்களிடத்தில் நீர் விரும்புகிற அந்த கனிகளை நாங்கள் கொடுக்கட்டும் அப்பா. உம்மை சந்தோஷப்படுத்தும்படி நாங்கள் கிராமங்களுக்கு புறப்பட்டு போகட்டும், ஜெப அறைக்கு புறப்பட்டு போகட்டும். ஆண்டவர் மக்கன்று கனி கொடுக்கட்டும். ஆண்டவரே, என் ஆண்டவர், இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய கண்ணீரை துடைக்கும்படி ஏதாயிலும் செய்கிறவர்களாக மாற்றும் அப்பா. ஆசீர்வதிக்கிற இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.